அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டை கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ப்ராசஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்லைடிங் ஆப்ஷனை பற்றி சொல்லுங்கள், அது என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, டவுட்ஸும் கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லி தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்லைடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆடியோவை லிசன் பண்ணுங்கள். வீடியோவில் மெசேஜ் நத்திங், ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ஸ்லைடிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 காலேஜ் கொடுத்துருக்குறீங்க, வரிசையாக ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு காலேஜ் வர அலாட் ஆகிடுச்சு. இப்போ ஸோ ஒரு 5 காலேஜ், ஒரு 10 காலேஜ் வச்சுக்கோங்க. 10வது காலேஜ் இப்போ கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ACR. அதுக்கு முன்னாடி திருச்சி கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு முன்னாடி மதுரை கொடுத்துருக்குறீங்க, அப்புறம் திருவண்ணாமலை, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னால் நான் சொல்கிறது. அதுக்கு பிறகு 11லேருந்து ப்ரைவேட் காலேஜஸ் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு 10வது காலேஜ் ஓகே இல்லை, நாட் ஓகே, இல்லைனா வேறு ஏதோ காரணத்துக்காக அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷன் போகலாம். முக்கியமான விஷயம் அதுதான். இந்த காலேஜ் வேண்டாம், இல்லை சீட்டு எனக்கு வேண்டாம், இல்லை எனக்கு வேறு காலேஜ் வேணும் அப்படின்னீங்கன்னா அடுத்த ரவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 11க்கு நீங்கள் போக முடியாது, கேட்கவும் முடியாது. 10 இப்போ ஆச்சுன்னா 9, 8, 7 இப்படி தான் மேலே வருமே தவிர, அதில் நீங்கள் என்ன காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்துருந்தீங்களோ அதில் என்ன வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி சீட் இருந்தால் பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன் மெரிட்டு உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க அந்த ஸ்லைடிங்கில். ஓகே, இந்த ஸ்லைடிங் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்றது எல்லாம் கேள்வி. நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1க்கு போகிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் போகிறீங்க, அப்போ இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு சார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு கேட்பாங்களாம். அந்த டைமில் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கணும், ஸ்லைடிங் ஆப்ஷன் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு ரேங்க் ரேஞ்சு ரிலீஸ் பண்ணுறப்போ, இல்லை கட் ஆஃபோ, இல்லை சீட் அலாட்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த மேலே வரிசையில் மேல் பக்கமாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். மேல் பக்கம் உள்ள காலேஜ் எதில் சீட் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ஓகே சார், அந்த காலேஜ் ஓகே. அப்போ நான் சப்போஸ் மேலே உள்ள காலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பழைய காலேஜ் இதுக்கு முந்தின கவுன்சிலிங் அலாட் ஆனது இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அது நிச்சயம் இருக்கும். அதாவது மேலே அலாட் ஆகலைன்னா 10வது காலேஜ் அலாட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டில், இப்போ செகண்ட் ரவுண்டில் 9வது அலாட் ஆகலைன்னா அந்த 10வது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆனால் நீங்கள் 11, 12 கேட்டிருக்கிறதுக்கு போக அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. அதனால் இந்த கவுன்சிலிங்கில் ஸ்லைடிங் ஆப்ஷனை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிக்கிங்க. இந்த காலேஜு எந்த கோர்ஸு எது முக்கியன்றதை தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஆட்டோமேட்டிக்காக வருமே தவிர, இந்த செகண்ட் ரவுண்டு போகும்பொழுது, தேர்ட் ரவுண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ஸ்லைடிங் ஆப்ஷன் மாற்றலான்னா நோ சான்ஸ், மாற்ற முடியாது. இப்போ வர இந்த 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி நடக்க போகிற இந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷனை கொடுக்க முடியும், ஒரே தடவை தான். அதனால் கவனமாக பண்ணுங்கள். தேவைப்பட்டால் மட்டும் செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் கிடைச்ச காலேஜ் ஓகேன்னு சொன்னால் அதை கண்டினியூ பண்ணுங்கள், அட்மிஷன் போட்டுவாங்க அதற்கு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் வரணும்னா அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுவீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1 செகண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.